கர்த்தர் உங்களோடு இந்த நாள் முழுவதும் இருந்திருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை நம்ம படிப்போம். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது, எச்சரிக்கையாய் இருந்து காரியத்தை நடத்துங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுதுமே நம்ம இருதயத்தில் இருக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இடத்துல இருக்கும்போது நம்ம காரியத்தை எச்சரிக்கையாய் செய்வோமா? இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பமாக இருக்கட்டும், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையாக இருக்கட்டும், நம்மை நம்பி கர்த்தர் கொடுத்த ஊழியமாக இருக்கட்டும், நம்மை நம்பி கர்த்தர் கொடுத்த வேலையாக, அதாவது ப்ராஜெக்டாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுன்னா நம்ம எல்லாருமே மேன்மையை தான் நம்ம பார்த்துருப்போம், மேன்மையை தான் நம்ம அடைந்திருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தவித தீங்கும் நம்மளை அண்டி கொண்டு இருக்காது. என்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆபத்துகளோ இல்லை மற்ற காரியங்களோ வருகிறது ஆனால் அதற்கு காரணம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுடைய இருதயத்தில் இல்லை. அதாவது ஊழியத்தில் குறை ஏற்பட்டால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளிடத்துல இல்லை. குடும்பத்தில் நம்ம ஏதாவது தவறு செய்கிறவர்களாக இருந்தால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளிடத்துல இல்லை. வேலையில் நம்ம குறைந்து கொண்டே போகிறோம்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளிடத்துல இல்லை. ஸோ இன்றைக்கு நம்மளை சீர்தூக்கி பார்ப்போம். இங்கே வசனம் அதுதான் சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வேலையில் நீ எச்சரிக்கையாக இருந்து காரியத்தை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் முகதாட்சணை பார்க்கிற தேவன் அல்ல, அவருக்கு பார்ஷியாலிட்டி பார்க்கிற தேவன் அல்ல, அவர் நியாயத்தை விரும்புகிற தேவன், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா? யோசிப்பு கர்த்தருக்கு பயந்து நடந்தான், அவன் உயர் பதவிகளை அவன் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீயும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது எங்க தாழ்வாய் எண்ணப்பட்டையோ அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உயர் பதவியிலே உன்னை உட்கார வைப்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, உமக்கு பயப்படுகிற பயம் என்கிற அந்த ஆவி எங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படுவதாக. நாங்கள் எங்கெங்கே தவறு செய்கிறோமோ அதை சரி பண்ணிக்கொள்ள சீர்படுத்தி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் இருக்கட்டும். எங்களுக்கு என்ன சந்தோஷம் வந்தாலும் என்ன காரியங்கள் வந்தாலும் எந்த விதத்திலும் உங்களை விட்டுடாதபடி உமக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுதும் எங்கள் இருதயத்தில் இருக்கணும். நீங்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கீங்க, நீங்கள் எங்களை கவனித்து கொண்டிருக்கீங்க, நீங்கள் எங்கள் நடைகளை பார்த்து சரி பண்ணி கொண்டிருக்கிறீங்கன்ற அந்த ஒரு ஞானம் எங்களுக்கு எப்பொழுதும் இருப்பதாக. உமக்கு பயந்து நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த இரவில் யார் யார் பலவீனமாய் உணர்கிறார்களோ பலவான்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. வீட்டை விட்டு கோபமாய் செஞ்ச பிள்ளைகள் திரும்பி வருவார்களாக, வீட்டை விட்டு கோபமாய் செஞ்ச கணவன் திரும்பி வருவாராக ஆண்டவரே. யார் யார் ஆண்டவரே யாரிடத்துலையோ கோபப்பட்டு ஆண்டவரே தனிமையை நாடி ஆண்டவரே தனிமையை விரும்பி ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. உமக்கு பயந்து நீர் கொடுத்த குடும்பத்துக்கு உண்மையாய், நீர் கொடுத்த வேலைக்கு உண்மையாய், நீர் கொடுத்த ஊழியத்துக்கு உண்மையாய், நீர் கொடுத்த ஆண்டவரே ஸ்தானங்களுக்கு உண்மையாய் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நீரே எங்களோட இருந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.